இன்றைக்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல சிறந்த சீடத்துவம் என்ற தலைப்பிலே தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சென்ற முறையினுடைய ஒரு விவரமான ஒரு விடயமாக இதை பார்த்துக் கொள்ளலாம். இதிலே நாங்கள் இன்றைக்கு சில இறை வார்த்தைகளையும் நாங்கள் பார்க்க போகின்றோம். அப்பொழுது உங்களுக்கு இறை வார்த்தை உள்ளவர்கள் அந்த இறை வார்த்தையில் இருந்து நீங்கள் வாசிக்கலாம். அப்படி வாசிக்கும் பொழுது அதிலே குறித்து வைக்க வேண்டியதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். இதிலே நாங்கள் பார்க்கிற சில முக்கியமான விடயங்கள் சிறந்த சீடத்துவ பண்பு என்று நாங்கள் முக்கியமாக பார்க்கிறோம். ஏன் நாம் இதை கொஞ்சம் வலியுறுத்தி உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன் என்றால், எங்களுடைய சீடத்துவ வாழ்க்கைக்கு, எங்களுடைய பணி வாழ்க்கைக்கு அல்லது எங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு அடிப்படையாக நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய சில முக்கியமான விடயங்கள் உண்டு. அந்த அடிப்படையான விடயங்களை நாங்கள் அறிந்து அதை நாங்கள் பயிற்சி செய்யாமல் போவோமாக இருந்தால் நாங்கள் தொடர்ச்சியாக இறைவனுடைய சீடத்துவ பணியிலே நிலைத்திருக்க முடியாது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். நிலைத்திருக்க முடியாது என்ற வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். சீடத்துவ பணியிலே நாம் இருக்கலாம் அல்லது சில காலம் இருக்கலாம். நிலைத்திருப்பது என்பது மிக முக்கியம். அப்ப நிலைத்து இருப்பது என்றால் நாங்கள் அடிப்படையாக நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய சில விடயங்களை அறிந்து அதை நாம் பயிற்சி செய்து கொண்டு வந்தால்தான் நிலைத்து இருக்க முடியும். இல்லை என்றால் நாம் ஒரு சில காலத்துக்கு பின்பு நமக்கு சில நாங்கள் ஒரு பணியிலே வளர்ந்து வரும் பொழுது, மக்களுடைய ஆதரவுகள் கிடைக்க வரும் பொழுது, மக்களுடைய புகழ்ச்சிகள் கிடைக்க வரும் பொழுது, அல்லது பணிகள் கூடுதலாக வரும் பொழுது நாங்கள் எங்களை அறியாமலேயே பார்த்தீர்கள் என்றால் அந்த சிறந்த சீடத்துவ பண்புகளை இழந்து விடுவோம். அவைகளை நாங்கள் பார்த்து கொண்டு போகும்பொழுது உங்களுக்கு தெரிய வரும். அதனாலே தான் இதை உங்களுக்கு திருப்ப திருப்ப முன்னே உங்களுக்கு கொண்டு வந்து வைக்கிறேன். சில நேரத்தில் நான் இப்போ சொல்லுகிற சில விடயங்கள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அதிகமாக இணையாத ஒன்றாக இருக்கும். என்றால் இதில் இருக்கிற நம்மில் எத்தனை பேர் வெள்ளிக்கிழமையை தவிர்த்து மற்ற நாட்களில் இறைபணி செய்கிறோம் என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை கூட்டத்திலே மட்டும்தான் நாங்கள் அதிலே நிறைய பேர் அதிலே பணி செய்து கொண்டிருக்கின்றோம். அதை தவிர்த்து இன்னும் நீங்கள் வீடுகளுக்கு போய் செபிப்பதோ அல்லது ஒரு மக்களை சந்தித்து செபிப்பதோ அல்லது சோ வழிபாடு நடத்துவதோ அல்லது வைத்தியசாலையில் ஒருவர் சுயினமா இருக்கு அந்த பணியை செய்வதோ இப்படிப்பட்ட பணிகள்ல என்னமே செயல்படவில்லை. இதிலே இப்படியான கூட்டங்களே பங்கு பெறுகிறோம். அதுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை கூட்டத்திலே பங்கு பெறுகிறோம். அதையும் தாண்டி எத்தனையோ பணிகள் இருக்கிறது. ஆனால் அதுல இன்னும் நாங்கள் இறங்காமல் இருப்பதனாலே இதிலே சொல்லுகிற சில விடயங்கள் அதிகமாக இணைந்தில்லாதது போல இருக்கும். ஆனால் காலப்போக்கில் நீங்கள் வளர்ந்து வரும் பொழுது இது போன்ற விடயங்கள் உங்களிடத்திலே இல்லாமல் இருக்குமாக இருந்தால் அது எங்களுக்கு நீடித்திருப்பதற்கு நிலைத்திருப்பதற்கு முடியாமல் போய்விடும். அதே நேரத்திலே நான் எப்பொழுதுமே சொல்லுவது, அதாவது ஆண்டவர் சொல்லுவார், கடவுளின் அரசை முதலில் தேடுங்கள், உங்கள் தேவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். சரி, அது பொதுவாக இறை மக்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் புதுவாழ்வில் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், கடவுளுடைய வேலையை நீங்கள் சரியாக செய்தால் உங்கள் தேவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அவ்வளவுதான். தெரியும். ஏனென்றால் இறைவன் எங்களை அவருடைய வேலைக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். மற்ற ஒன்றுக்காக எங்களை தேர்ந்தெடுக்கவில்லை. நாங்கள் ஏற்கனவே கிறிஸ்தவர்கள். நாங்கள் புதுவாழ்லை கிறிஸ்தவர்களாக மாறவில்லை. ஆகவே இங்கே புதுவாழ்லை கடவுள் எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் எங்கள் எல்லோரையும் அவருடைய ஒரு பணிக்காக எங்கள் எல்லோருக்கும் ஒரு அழைப்பை கடவுள் கொடுத்திருக்கின்றார். ஆகவே அதை நாங்கள் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதை நாம் செய்ய ஆரம்பித்தோம் என்றால் இறைவன் எங்களுடைய குடும்ப தேவைகள், பிள்ளைகளுடைய தேவைகள், நம்முடைய பணியின் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்து கொண்டு வருவதை எங்களால் காண முடியும். ஆனால் நாங்கள் அவருடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதிலே நாம் வளர்ந்து வராமல் இருப்போமாக இருந்தால் நாங்கள் மற்ற விடயங்களிலே நிறைய ஸ்ட்ரகிள் இருப்பதை தான் காண முடியும். என்றால் இதுதான் என்னுடைய அனுபவம் கூட. கிட்டத்தட்ட எங்களுடைய அந்த பணி வாழ்விலே கூட நான் பார்த்திருக்கிறேன். நிறைய பேர் எப்பொழுதெல்லாம் இந்த ஊழியத்தில் அதிக ஆர்வம் காட்டிக்கொண்டு வருகிறார்களோ, நேரத்தை கொடுத்து உண்மையாகவே கீழ்ப்படிவோடு ஆர்வத்தோடு பணி செய்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் பல விதத்திலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வந்திருப்பதை நான் கண்டிருக்கிறேன். அவருடைய வேலையிடத்திலே அல்லது அவருடைய வருமானத்திலே, அவருடைய குடும்ப நிலையிலே எல்லாம். ஆனால் காலப்போக்கிலே பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு வேற வேற இதுகள் வரும் பொழுது எங்களுக்கு சில நேரம் இவைகள் பழக்கப்பட்டதாகவே போயிடும். இது என்ன, இது போறது ஒரு பாட்டு பாடுறதானே, போறது என்ன ஒரு செபிக்கிறது தானே, இது என்ன இது அப்படின்ற மாதிரி வந்துடும் எங்களுக்கு. சரியோ?
காலப்போக்கில் எங்களை அறியாமலே அது வரும். இப்ப இன்றைக்கு என்ன சூம் வழிபாடு தானே, எங்களுக்கு ஒன்றும் இல்லை பிரதரான எல்லாம் சொல்லப்படுற, அப்ப டக்குனு இந்த டைமுக்கு போனா போதும் அப்படின்ட்டு எங்களை அறியாமலே வந்துடும். ஆனால் இதே ஆரம்பத்திலே பிகினிங்களே பார்த்துக்கிட்டால் இல்லை, அதுக்காக நாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பு 15 மணி நேரத்துக்கு முன்பு அதற்காக ஆயத்தப்படுத்தி என்ன இன்றைக்கு சொல்ல போகிறார்கள் அப்படின்ட்டு ஆர்வம் எல்லாம் இருக்கும். காலப்போக்கில் அவைகள் எல்லாம் இல்லாமலேயே நமக்கு பழக்கப்பட்டுரும். சோ அவைகள் எல்லாமே எங்களுக்கு எப்பயுமே ஆபத்தான ஒன்று. ஆகவே எப்பொழுதுமே ஆரம்பத்தில் இருந்த அந்த ஆர்வம், செபம், ஆயத்தம், அர்ப்பணிப்பு இவைகளை நாங்கள் இறுக்கமாக பிடித்திருப்போமாக இருந்தால் தொடர்ச்சியாக நாங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்களை வளர்ந்து வருவதற்கு எங்களுக்கு உதவியா இருக்கும். ஏனென்றால் கடவுள் எங்கள் எல்லாரையும் எங்களை தெரிந்தெடுத்தார். எதற்காக என்றால் எங்களை அவருடைய பணியிலே மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்திலும் அவர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக, குடும்ப தேவைகளையும் சந்திப்பதற்காக அவர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த குடும்ப தேவைகளை இறைவன் சந்திப்பது, எங்களுடைய வாழ்வின் தேவைகளை இறைவன் சந்திப்பது, அது எல்லாம் நீங்கள் பார்த்து கண்டால் உடனடியாக ஒரு மாதத்திலே ஒரு வருடத்துக்குள்ளே நடக்கிற விடயம் அல்ல. அதெல்லாம் கரவலங்களை பண்படுத்தி விசுவாசத்திலே வளர்த்து காத்திருக்க வைத்து அதுக்கு பின்பு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய வேலையை நீங்கள் உங்கள் பாட்டிலே செய்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கடவுள் அப்படியே செய்து கொண்டு வருவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சில காலம் எடுக்கும். அந்த காலம் வரைக்கும் நாம் எங்களை தயார்படுத்துவது, அதில் அர்ப்பணிப்பது, வேலை செய்வது, இவைகள் எல்லாம் தான் எங்களை பின்பு எங்களுக்கு இருக்கின்ற அந்த பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வசதியா இருக்கும். சில நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஆண்டவரே சொன்ன வார்த்தை கூட, அதாவது முதலில் கடவுள் அரசை தேடுங்கள், உங்கள் தேவைகள் எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். அப்படிதான் சொல்லியிருக்கார் கடவுள். உங்கள் தேவைகள் எல்லாம் அன்றன்றே கொடுக்கப்படும் என்று கடவுள் சொல்லவில்லை, சேர்த்து கொடுக்கப்படும். அப்ப சில நேரத்திலே நீங்கள் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இதற்காக நிறைய பாடுபடுவீர்கள். சில நேரத்திலே வேலையில நீங்கள் லீவ் எடுத்து இதிலே பணி செய்ய போவீர்கள். சில நேரத்திலே குடும்ப கடமைகள் எல்லாம் இருக்கும் பொழுதே பல நேரத்தை இது கொடுப்பீர்கள். அதுக்கான சேர்த்து கடவுள் சில நேரம் 10 வருஷத்துக்கு பின்பு நீங்கள் 10 வருஷம் எவ்வளவு லீவ் எடுத்தீர்களோ அதுக்கானதெல்லாம் அதுக்கு பின்பு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சேரும்படி கடவுள் செய்வார். சரியோ? அது போல அந்த 10 வருஷம் நீங்கள் என்னென்ன கடவுளுக்காக கஷ்டப்பட்டீர்களோ அதற்கான அத்தனை பலனையும் அதுக்கு பின்பு நீங்கள் அனுபவிக்கும்படி கடவுள் செய்வார். ஆனா அந்த 10 ஆண்டுகள் நாங்கள் நடப்பது என்பது, அல்லது 15 ஆண்டுகள் நடப்பது, 20 ஆண்டுகள் நடப்பது என்பது சாதாரண விடயம் அல்ல. அதுக்கு இப்படிப்பட்ட சில ஆலோசனைகள், சுப உதவிகள் எங்களை எல்லாருக்கும் தேவை. அப்படி நாங்கள் தொடர்ந்து வருவோமாக இருந்தால் கட்டாயமாக கடவுள் ஒரு நேரம் வரும் பொழுது அத்தனை காலத்துக்கு ஏற்றதையும் சேர்த்து தந்து எங்களை உயர்த்தி விடுவதை காண முடியும். அந்த அடிப்படையில இங்க இதுல இணைந்திருக்கிற நீங்கள் எல்லாருமே கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்கள் குடும்பம் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம். அதற்குள்ளே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை காண வேண்டும் என்றால் இது போன்ற சில விடயங்கள் மிக மிக முக்கியமான விடயம். ஆகவே சிறந்த சீடத்துவம், அப்போதுக்கு முதலாவது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், சிறந்த சீடத்துவம் என்பது மற்றவர்களையும் உயரத்துக்கு அழைத்து செல்வதாகவும் அவர்களை ஒதுக்கி வைப்பதில்லை என்பது முதலாவது. சரியோ? இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சிறந்த சீடத்துவம் என்றால் என்ன என்றால், மற்றவர்களையும் நம்மோடு உயரத்துக்கு அழைத்து செல்வது, எங்களோடு அழைத்து செல்வது. சரியோ? நீங்க உயரத்துக்கு போங்கோ அப்படின்னு சொல்றதல்ல, எங்களோடு அவர்களையும் உயரத்துக்கு அழைத்து செல்வது. இரண்டாவது, அவர்களை ஒதுக்கி வைக்கிறதல்ல, மாறாக அவர்களையும் நாங்கள் உருவாக்கி விடுவது. இது ஒரு சிறந்த சீடத்துவ பண்பாகும். இதை நாங்கள் எப்பொழுதும் மனதிலே நாம் வைத்திருக்க வேண்டும். சரியோ? சில நேரத்திலே நான் பார்த்திருக்கேன், ஒரு சிலர் என்ன செய்வார்கள் என்றால், மற்றவர்களை ஊக்கப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். நீங்க பாடுங்கோ, நீங்க செய்யுங்கோ, அது செய்யுங்கோ, இது செய்யுங்கோ, நான் இன்றைக்கு செய்யல பரவாயில்ல, நான் செய்யாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் செய்யுங்கோ அப்படி என்றெல்லாம் சிலர் சொல்லுவதை நான் பார்த்திருக்கிறேன். சரியோ? அது அல்ல. கடவுள் உங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் செய்யறதுக்கு. அதே நேரத்திலே நீங்களும் வளர்ந்து மற்றவர்களையும் வளர்க்க வேண்டியதுதான் எங்களுடைய கடமை. அப்ப எப்பொழுதும் உங்கள் மனதில் இருக்க வேண்டும், நான் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், நான் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது எப்பொழுதும் உங்கள் மனதில் இருக்க வேண்டிய ஒன்று. சிறந்த சீடத்துவத்தினுடைய பண்பு முதலாவது, நீங்கள் நாளுக்கு நாள் சகல சுபத்திலே வளர வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை மற்றும் எல்லா விடயத்திலும் வளர்ச்சி பாதையிலே நீங்கள் வந்து கொண்டிருக்க வேண்டும். அதே நேரத்திலே கடவுள் உங்களோடு ஒரு சிலரை கூட்டிக் கொண்டு வருகின்றார். அவர்களையும் நான் எவ்வாறு உயர்த்தி விடலாம் என்ற மனநிலை உங்களுக்கு இருக்க வேண்டும். இருந்தால் கடவுள் என்ன செய்வார் என்றால், அவர்களை வளர்ப்பதற்கான தகமையை, அதற்கான ஆசீர்வாதத்தை, அதற்கான தாளந்துகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பார். சரியோ? நிறைய பேர் வளராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், சும்மா வருவோம், இன்றைக்கு செய்வோம், செய்துட்டு போயிடுறோம் நினைக்கிறோமே தவிர, நான் மற்றவர்களையும் உருவாக்க வேண்டியவன், உருவாக்க வேண்டியவள் என்றதை மறந்து போய் இருக்கின்றோம்.
நான் மற்றவர்களை உருவாக்க வேண்டியவள் என்று எப்பொழுது நினைத்து அதற்காகவும் செபித்து அதற்காக எங்களை ஆயத்தப்படுத்துகிறோமோ அப்பொழுது இறைவன் எங்களை உயரத்துக்கு வளர்த்து கொண்டு போவார். அப்ப நாங்கள் மற்றவர்களையும் அழைத்து செல்வதற்கு வசதியாக இருப்பதை பார்க்க முடியும். சரியோ? சோ இது என்னுடைய பணியிலே இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு அழைப்பை நான் ஆரம்பத்திலேயே உணர்ந்தேன். சோ அதற்காக நான் எப்பொழுதும் பார்த்தீர்கள் என்றால் மற்றவர்களை உருவாக்க வேண்டும். அப்ப அதுக்கு மற்றவர்களை பாட வைக்க வேண்டும். அப்படின்னா நான் பாட வேண்டும். அப்ப நான் பாடுவதற்கு பயிற்சி எடுப்பது, இந்த விடயத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படின்றால் நான் அதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதுக்காக நேரம் செலவழித்து அதை அறிந்து கொள்வது. சரியோ? மற்றவர்களை செபிக்க வைக்கணும் அப்படின்னா அவர்களை எவ்வாறு செபிக்க வைப்பது, அதுக்கு நான் எவ்வாறு பயிற்சி செய்ய வேண்டும். அப்ப எப்பொழுதுமே மற்றவர்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கும் பொழுது கடவுள் எங்களுக்கு அதை செய்வதற்கான தாளந்தை தருவதைத்தான் நான் என் வாழ்க்கையில நிறைய கண்டு கொண்டேன். சரியோ? அப்ப இன்னொருவருக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு இறைவன் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப எனக்கு இறைவன் சொல்லிக் கொடுக்கும் பொழுது நான் ஒரு பக்கம் வளர்கிறேன், மற்றவர்களையும் நான் சொல்லிக் கொடுத்து வளர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஸோ அந்த மனநிலை உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய பணி வாழ்க்கையில சிறந்து நீங்கள் வளர்ந்து வருவதை காண முடியும். அதே நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் மற்றவர்களை ஒருபோதும் ஒதுக்கி வைக்கக்கூடாது. சரியோ? நாம் வளர்ந்து வரும் பொழுது எங்களை அறியாமலேயே ஒதுக்கி வைக்கிற தன்மை எங்களை அறியாமலே இருக்கு, எங்களுக்குள்ளே மறைந்து இருக்கிறது நிறைய பேரிடத்துல. அது கண்டுகொள்றது இல்லை. எப்ப தெரிய வரும் என்றால் உங்களுக்கு சில பொறுப்புகள் தரப்பட்டு உங்களை பல மக்கள் அடையாளம் கண்டு உங்களை வரவேற்று உங்களுக்கு பல புகழ் வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய ஸ்தானத்தை விட்டுக் கொடுப்பதற்கு நீங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள். இல்ல இது எந்த ஸ்தானம், இது என்னுடையது, இது நான் செய்ய வேண்டும். சரியோ? உங்களுடைய இடத்தை இன்னொருவருக்கு கொடுப்பதற்கு உங்களால் விருப்பம் இல்லாத ஒரு நிலை வரும். சரியோ? இப்போ செய்யும் வரைக்கும் வராது. உங்களுக்கு பல புகழ் வரும் பொழுது மக்கள் உங்களை அடையாளம் கண்டு உங்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே பார்க்கும் பொழுது இன்னொருவரை அந்த இடத்துல நீங்கள் இருங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு எங்களால முடியாத ஒரு கட்டம் வரும். எப்ப அந்த எண்ணம் நமக்குள்ளே வந்து விடுகிறதோ அல்லது எங்களுக்குள்ளே மறைந்து இருக்கிறதோ அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வளர முடியாமல் கீழே இருப்பதற்கு எங்களை தள்ளி விடுகின்ற அழித்து வைக்கின்ற ஒன்றாக இருக்கும். சரியோ? என்னுடைய பணியிலே நிறைய பேரிடத்தில் நான் அதை பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் எங்களுடைய பணி தொடங்கி 15 ஆண்டுகளுக்கு பின்புதான் நான் இந்த படத்தையே என்னால் நிறைய பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதுவரைக்கும் நான் எல்லாருக்கும் பல பொறுப்புகள் கொடுத்தேன், நிறைய மக்கள் வந்தார்கள், வளர்ந்தது, சிறப்பாக இருந்தது. திடீரென அந்த 15 ஆண்டுகளுக்கு பின்பு சில பொறுப்புகள் மாற்றலாம், இன்னொருவருக்கு அதை கொடுக்கலாம் அப்படி என்ற கருத்துக்கள் கொண்டு வரப்பட்ட பொழுது அதை ஒருவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கட்டம் இருந்தது என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்ப அவர் என்ன நினைத்தார் என்றால் இது என்னுடையது, நான் தான் இவ்வளவு காலம் செய்தேன், இது இனி என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னு கூட நினைத்தார்கள். அப்படி நினைத்து பிரிந்து கூட போனார்கள். சில விடயத்தை சண்டை பிடித்து பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள். ஆனால் அவர்களால் செய்ய முடியாமல் போய்விட்டது. சரியோ? ஏனென்றால் இதை கடவுள் இந்த குழுவு கண்டு கொடுத்தார் அந்த பணியை. அப்ப அதை நாம் நினைப்பது போல எங்களோட சக்தியால் செய்ய முடியாது. அது கடவுளுடைய சக்தி எங்களுக்கு வேண்டும். அது கடவுளுடைய வழிநடத்தலுக்குள் இருக்கும் பொழுது மட்டும்தான் முடியுமே தவிர மற்றபடி இது முடியாது. என்றால் இது எங்களுடைய ஞானமோ எங்களுடைய அறிவோ அல்ல இது. சரியோ? அந்த அடிப்படையிலே உங்களுக்கும் உங்களை அறியாமல் உங்களுக்குள்ளே மறைந்திருக்கும். அதை நீங்கள் அதை அடையாளம் கண்ட உடனே அதற்காக செபித்து இல்லை, இது அவர்கள் இது என்னை விட அவர்கள் சிறப்பாக செய்கிறார்கள், ஆகவே அவர்கள் செய்தால் இது இன்னும் சிறப்பாக இருக்குமா? ரைட், வெரி குட். அதே நேரத்தில் நான் இவ்வளவு காலம் இந்த பணியை செய்து கொண்டிருந்திருக்கிறேன், இன்னொருவர் அதை செய்ய வேண்டும், நான் இன்னொரு பணியை பொறுப்பெடுத்து செய்யலாம் அப்படின்ட்டு வருவது, அப்படிப்பட்ட மனநிலைகள் எல்லாம் வெரி குட். அதே நேரத்திலே எங்களுக்கு முதல்ல ஆரம்பத்திலே கற்றுக்கொண்டது, போதிக்கிற ஒருவர் கட்டாயமாக இன்னொருவர் போதிக்கும் பொழுது அதை முன்னிருந்து கேட்கக்கூடிய பண்பு அவருக்கு இல்லாமல் போகுமாக இருந்தால் அதுதான் அவருடைய வீழ்ச்சி என்று எங்களுடைய தியோலஜி நாங்கள் படிக்கும் பொழுது படிக்கும் பொழுது அதை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். போதிக்கிறவரிடத்திலே வருகின்ற ஆன்மீக பெருமை என்ன அப்படின்றால், எங்களை விட சாதாரண ஒருவர் போதிக்கும் பொழுது இவர் என்ன எங்களுக்கு தெரியாதா இவர் சொல்ல போறார் அப்படின்ட்டு நாங்கள் எங்களை வேற ஏதோ வேலை செய்து கொண்டு இருப்பார்கள் நிறைய இந்த பணியிலே உள்ளவர்கள். சரியோ? அப்ப எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு நாளும் அந்த எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. அவர்கள் சொல்லுவதிலே பிழை கண்டுபிடிப்பது எண்ணம் கூட முன்னாலே போயிருந்து கடவுள் அவர் மூலமாக பேசுகிறார், அதை நான் கேட்க வேண்டும், இன்றைக்கு இறைவன் அவர் மூலமாக என்ன பேசுகிறார் என்ற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து அந்த ஆசீர்வாதத்தில் இருப்பீர்கள். ஆனால் அந்த மனன் மாறுமாக இருந்தால்
நீங்கள் உங்களை அறியாமலேயே விழுந்து கொண்டு போகிறீர்கள். அது போல எல்லாருக்குள்ளும் பார்த்து கண்டால் அந்த எண்ணம். அப்ப நான் அதற்காக எங்களை பயிற்சிவிக்கணும். இப்ப நாளைக்கு நீங்கள் ஒரு ஆள் எழும்பி நின்று போதிக்கும் பொழுது இது நான் சொல்லி கொடுத்தவரால் தான் நீ போதிக்கிறா, நான் போய் எந்த வேலையை இருக்கா பாப்பா, ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு வருவோம், அல்ல டக்குன்னு ஒரு போன் ஒன்று காய்ச்சிட்டு வருவோம், அல்லாட்டி ஏதாவது ஒன்று செய்யிட்டு வருவோம், அப்படி நினைத்தனோ அங்குதான் கடவுள் என்னை கவனிப்பார். இல்லை, அவர்கள் மூலமாக கடவுள் இப்பொழுது பேசுகிறார், நான் அதை கேட்க வேண்டும், முன்னிருந்து உட்கார்ந்திருந்து அவர்கள் சொல்லுவதை கவனிக்க வேண்டும் என்ற மனம் எனக்குள்ளே இருக்குமாக இருந்தால் கடவுள் அந்த நேரத்தில் இன்னும் என்னை ஆசீர்வதிப்பார். சோ இதெல்லாமே நாங்கள் சீடத்துவ வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று. இப்பொழுது நாங்கள் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே 19-20 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்று கூறினார். வெரி குட், தேங்க்யூ. சரியோ, மத்தேயு பொது மொழிப்பில் வந்தால் 61வது பக்கம். சோ அப்ப அதுல பேசினா சீடர்களுக்கு என்ன சொன்னார், இதுதான் நாம் கவனிக்க வேண்டும். அவர் என்ன சொன்னார் பாருங்கள். சீடர்களை தெரிந்தெடுத்த பின்பு நீங்கள் போய் மற்றவர்களை ஆளுமை செய்யுங்கள் என்று அவர் அனுப்பவில்லை. மற்றவர்களுக்கு நீங்கள் அதிகாரிகளாக இருங்கள், தலைவர்களாக இருங்கள், அப்படி என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னார் என்றால், நீங்கள் என்னுடைய சீடர்கள், நீங்கள் போய் உங்களைப் போலவே சீடர்களை உருவாக்குங்கள், அப்படி என்று தான் சொன்னார். உங்களைப் போலவே இன்னொருவரை உருவாக்குங்கள் என்று சொன்னாரே தவிர, நீங்கள் ஒருவருக்கு தலைவராக இருங்கள், நீங்கள் இன்னொருவருக்கு அதிகாரியாக இருங்கள், மற்றவர்களை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், அதிகாரம் செலுத்துங்கள் அப்படின்னு இயேசு சொல்லவே இல்லை. ஆகவே நாங்கள் எப்பொழுது அந்த நான் என்னை போல இன்னொரு சீடரை உருவாக்கணும்னு நினைக்கிறேனோ அது கடவுளுடைய விருப்பம். ஆனால் நான் எப்பொழுது நான் ஒரு தலைவராக இருக்க வேண்டும், நான் ஒருவரை அதிகாரம் செய்ய வேண்டும், ஆதிக்கம் செய்ய நினைக்கின்றேனோ அது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியமாக மாறுகிறது. சரியோ? ஆகவேதான் நாங்கள் சீடத்துவத்திலே இன்னொருவரை வளர்ப்பது, எங்களை உயர்த்துவது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் போய் மற்றவர்களையும் சீடர்களாக மாற்றி நான் கற்றுக் கொடுத்தவைகளை அவர்கள் கடைபிடிக்கும்படி என்ன செய்ய சொன்னார்? கற்றுக் கொடுங்கள் என்று தான் சொன்னார். அப்ப அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் இவர்கள் முதல்ல என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். சரியோ? அப்ப நாங்கள் ஒவ்வொருவருமே இன்னொருவருக்கு கற்றுக் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையால், நம்முடைய வார்த்தையால், நம்முடைய செயலால். சரியோ? இது எப்பொழுதும் மனதில் இருக்க வேண்டும். எங்களிடத்திலிருந்து இன்னொருவர் ஒவ்வொன்றை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எப்பொழுதுமே நீங்கள் முன்னுக்கு நிற்கும் பொழுது, அதனால எப்பொழுதும் சொல்வது, மேடைக்கு வருகிறது மிக இலகுவானது, ஆனால் அதில் நிலைத்திருப்பது மிக இலகுவானது அல்ல. முன்னுக்கு நாம் நிற்கும் பொழுது எத்தனையோ பேர் எங்களை பார்க்கிறார்கள். சரியோ? நல்ல மனதோடு பார்ப்பார்கள், புனிதமான எண்ணத்தோடு பார்ப்பார்கள். அதிலும் எங்களுடைய கத்தோலிக்க மக்கள் மிக மிக மரியாதையோடு பார்ப்பார்கள் எங்களை முன்னே நிற்கும் பொழுது. சரியோ? நான் முந்தி ஆரம்பத்திலிருந்தே, இப்ப செல்வியக்காகலாம் தெரியும், ஆரம்பத்திலே நாங்கள் பணி செய்யும் பொழுது நான்லாம் அவ்வளவு சின்ன ஒரு பொடியன் மாதிரி தான் இருப்பேன். ஆனால் கூட்டம் முடிந்தவுடனே பார்த்துக்கிட்டால் எவ்வளவு பெரியவர்கள் என்னுடைய கையை பிடித்து முத்தம் செய்வார்கள். சரியோ? அப்ப நிறைய பேர் வருவார்கள், கூட்டம் முடிந்தவுடனே கையை பிடித்து எல்லாரும் முத்தம் செய்வார்கள். அப்படி பிஷப்புக்கு தான் செய்வார்கள், யாரும் குருக்களுக்கு அப்படி செய்வதில்லை. சரியோ? அப்ப என்னுடைய கையை பிடித்தவர்கள் முத்தம் செய்யும் பொழுது நான் ஆண்டவருக்கு நன்றி, கடவுளே இப்படிப்பட்ட நல்ல தந்தையை தாயை நீர் என கொடுத்திருக்கிறீர், இதை நான் எப்பொழுதும் காத்துக்கொள்ள என்னை நீர் ஆசீர்வதியும், என்னோட என்னை அபிஷேகியும் என்றது மிக முக்கியமான, எனக்கு ஒரு பயமான ஒன்றது. என்றால் அதெல்லாம் பயப்படக்கூடிய விடயங்கள். நாங்கள் என்றால் எங்களுக்கு புகழ் பெருமை வரும் பொழுது சாத்தான் எங்களை அறியாமலேயே அவன் கொண்டே தள்ளி விட்டு விடுவான். சரியோ? அப்ப நாம் கற்றுக்கொண்டால்தான் கற்றுக் கொடுக்கலாம். ஆகவே நாம் எப்பொழுதுமே நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கும் பொழுது இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நீங்கள் உங்கள் வாழ்க்கையால் கற்றுக் கொடுங்கள், உங்கள் வார்த்தையால் கற்றுக் கொடுங்கள், உங்கள் செயலால் கற்றுக் கொடுங்கள். அவை முன்னே நிற்கும் பொழுது எங்களை 1000 கண்கள் பார்க்கிறது. சரியோ? அவர்கள் பல கோணங்களிலே பார்க்கிறார்கள், பல விடயங்களை அவர்கள் எங்களை பற்றி அறிந்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியாமலேயே எங்களை பற்றி நிறைய விடயங்கள் அவர்களுக்கெல்லாம் தெரியும். அந்த நேரத்தில் நாங்கள் தான் எப்பொழுதும் கவனமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களை பற்றி எங்கள் குடும்ப வாழ்க்கையிலிருந்து அறிந்து இருப்பார்கள், உறவுகள் வழியாக அறிந்திருப்பார்கள். சோ இப்பொழுது கடவுள் எங்களை முன்னே கொண்டு நிறுத்தி வைத்திருக்கிறார். அந்த நிலையிலே நாங்கள் எங்களை சரியாக தயார்படுத்தி கொண்டு வருவோமாக இருந்தால் நிச்சயமா கடவுள் அவர்கள் எல்லார் மத்தியிலும் மேலே எங்களை உயர்த்தி வைத்திருப்பாரே தவிர கடவுள் எங்களை ஒருபோதும் கீழே போக
விட மாட்டார். இரண்டாவது பார்ப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 4:11-12. வாசிங்கோ ராஜி. அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். சரி, போதும். சரியோ? அப்ப இங்கே என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். கடவுள் ஆண்டவர் இயேசு 2 விதமான தெரிவை இதிலே பார்க்கிறோம். ஒன்று எப்படி அவர் தெரிவு செய்தாராம் பாருங்கள். திருத்தூதராக, இன்னொரு சிலரை இறைவாக்கினராக, வேறு சிலரை நற்செய்தியாளராக, சிலரை ஆயர்களாக, போதகர்களாக ஏற்படுத்தினார். சரியோ? இது ஒன்று. அப்ப கடவுள் இயேசு என்ன செய்கிறார் பாருங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு கொடுக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இயேசு என்ன செய்கிறார் என்றால் அவர்களை ஒரு உயர்ந்த பதவிக்கு கொண்டு வருகிறார். அதுவுமே முக்கியமான ஒன்று. ஒரு பணியிலே கடவுள் இயேசு தன்னை போலவே ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருகிறார். ஒன்று. இரண்டாவது, அதுக்கு பின்பு என்ன சொல்லப்படுமா, இறை மக்களை திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை ஏற்படுத்தினார். அப்ப 2 விடயம் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது அல்லவா? அப்ப ஒன்று என்னது, இறை மக்களை என்ன செய்யணுமா, ஆயத்தப்படுத்த வேண்டும். நானும் நீங்களும் நிச்சயமாக ஒரு பக்கம் வளர வேண்டும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுக்கு பின்பு என்ன சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்ப வேண்டும். அப்படின்றால் இந்த உதாரணமாக எங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்க கிறிஸ்துவின் உடல் எது, சோக வழிபாடு. இந்த சோக வழிபாடை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். இதற்கு கடவுள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அதே நேரத்தில் இதிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பை, ஒரு மேன்மையான அழைப்பை, ஒரு பணியை கடவுள் கொடுத்திருக்கின்றார். அது கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. அதை நாங்கள் நல்ல மனதோடு ஏற்று அதை செபத்தோடு நாம் அதை செய்ய வேண்டும். அதே நேரத்திலே அதை கொடுத்திருக்கிற அந்த பணியை வைத்துக்கொண்டு இந்த செப குழுவை நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்குள் வர வேண்டும். அதற்காக நாம் செபிக்க வேண்டும். அதற்காக நாம் செயலாற்ற வேண்டும். சரியோ? மிக முக்கியம். நான் பல முறை சொல்வது போல, நாம் இப்பொழுது குணமாக்கும் வழிபாடு செய்கிறோம், வெறும் பாடல் பாடுகிறோம். நீங்கள் வெறும் பாடல் தான் பாடுகிறீர்கள் இப்பொழுது. ஆனால் அதோடு இருக்க முடியாது. நீங்கள் என்னோடு இணைந்து நின்று, முன்னே நின்று என்னோடு இணைந்து நின்று மற்றவர்களுக்காக செபிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஆனால் அந்த அளவுக்கு நீங்கள் இன்னும் வளர வேண்டியதாக இருக்கிறதுனால் நான் பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறேன் என்றால் உங்களுடைய செபத்திலே எனக்கு தெரியும், உங்களுடைய பணியிலே எனக்கு தெரியும், ஓகே இவர்கள் இப்பொழுது இந்த பணிக்கு தயாராகி கொண்டு வருகிறார்கள் என்று. இல்லாமல் நான் சும்மா கொண்டு போய் விடையலாது ஒரு பணிக்கு. என்றால் இறை பணி என்பது சாதாரண ஒன்று அல்ல. ஆகவே நீங்கள் உங்களுடைய மனதிலே எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். நான் சும்மா பாடிட்டு அதுல போயிடுறோம் அப்படி இருந்தீர்கள் என்றால் கடவுள் உங்களுக்கு வைத்திருக்க சிறந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் அடைய முடியாமல் போய்விடும். சரியோ? அப்ப நானும் என்னுடைய உதாரணத்தை பல முறை சொல்லியிருக்கிறேன். நான் சோக வழிபாட்டுக்கு போன போது குணமாக்கும் பணி செய்வார்கள். அப்ப எனக்கு விருப்பமா இருந்தது. அப்ப நான் என்ன செய்தேன், அவர்களுக்கு குணமாக்கும் பணி வழிபாடு முடிந்து எல்லாரும் போய் கதைத்து கொண்டிருப்பார்கள், டீ குடித்து கொண்டிருப்பார்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் என்று கதைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நான் அந்த குணமாக்கும் பணி செய்தவர்களுக்கு பின்னாலே போய் நின்று கண்ண மூடி செபித்துக் கொண்டே நிற்பேன். ஆண்டவரே என்னை நீர் பயன்படுத்தும், இதோ இந்த நேரத்திலே வருகிறவர்களுக்காக நானும் செபிக்கிறேன் என்று. சரியோ? சோ இதைதான் இறைவன் பார்ப்பார். இதை பார்த்து என்ன செய்கிறான், இறைவன் எங்களை தன்னுடைய வல்லமையினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அதுக்கு பின்பு இறைவன் எங்களை பயன்படுத்துகிறார். ஆனால் அதுக்கு பின்பு நான் என்னுடைய அனுபவத்தில் என்ன கண்டேன் என்றால், நான் பார்த்து கொண்டிருக்க எத்தனை பேர் செபித்தார்கள், அவர்கள் எல்லாரும் விட்டு போய்விட்டார்கள். அவர்கள் கடவுளோடைய இல்லாத மாதிரி எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சரியோ? ஏனென்றால் இது போன்ற சீடத்துவ பண்புகளை அவர்கள் ஆரம்பத்திலிருந்து அறிந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தங்களை பண்படுத்தவில்லை. இன்றைக்கு பணி கிடைச்சது, நாங்கள் செய்வோம். இன்றைக்கு என்ன செபிக்கிற, இன்றைக்கு செய்வோம், நாளைக்கு செய்வோம். அந்த நேரம் கிடைக்குது இன்றைக்கு, அப்ப சந்தோஷமா செய்வோம். அவ்வளவுதான் செய்தார்களே தவிர தங்களை அவர்கள் ஆயத்தப்படுத்தவில்லை, தங்களை தாங்களே உருவாக்கி கொண்டு வரவில்லை. சரியோ? அதனாலதான் நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பணியிலிருந்து நீங்கள் எப்பொழுதும் செபியுங்கள். ஆண்டவரே, எனக்கு என்ன அழைப்பு இந்த சபைக்குள்ளே வைத்திருக்கிற, எனக்கு என்ன பணி இருக்கிறது ஆண்டவரே, அதை பற்றி நீங்கள் செபியுங்கள். எங்களோடு நீங்கள் கதையுங்கள். நீங்கள் வேற பணி செய்ய விருப்பமாக இருந்தால் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அப்ப அதில் எவ்வாறு நான் பயன்படுத்தலாம், எவ்வாறு நாங்கள் இணைந்து அதை செய்து கொண்டு வரலாம், இதெல்லாமே மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. சரி, இப்பொழுது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 3-4 வரைக்கும் வாசிங்க செல்விக்கா. கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். 5வது வசனம்.
5வது, கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். உங்களிலும் இருக்கட்டும். சரியோ? என்ன சிறந்த ஒரு வார்த்தை இது. பணி வாழ்க்கைக்கு எங்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட நல்ல கட்சி மனப்பான்மை வீண் பெருமைக்கு இடம் தர வேண்டாம். சரியோ? இந்த கட்சி சேருவது அது எல்லாமே நான் நிறைய பார்த்தேன். அதனாலதான் நான் அதுக்கு பின்பு இந்த பதவி கொடுக்கிறது, பொறுப்பு கொடுக்கிறது, இது எல்லாமே வேண்டாம். எல்லாரும் பணி செய்ய விருப்பமானவர்கள் வாருங்கள், உங்களுக்கு பணி இருக்கு, செய்யுங்கள் என்றால் கட்சி சேருவதை என்னால் பார்க்கக்கூடியதா இருந்தது. ஒரு ஆள் ஒரு குறையா டக்குண்டு 4 பேர் அந்த குறையை பற்றி கேட்கறது, 4 பேர் அதை செய்யறது. இப்போ இவருடைய குறை இது குறை என்று தெரிய உடனே அந்த 4 பேரை சேர்த்து கொண்டு தனக்காக ஒரு கட்சி சேர்ப்பது, இது எல்லாமே பெரிய ஆபத்தான விடயங்கள். சரியோ? நாங்கள் இறைப்பணிக்கு வருகிறோம், இறைப்பணியை செய்கிறோமா, கடவுள் கொடுத்த வேலையை செய்கிறோமா? ஆம் என்றால் இது எங்களுடைய சக்தியால் செய்யறதல்ல. நான் இன்னொருவரை கோபிப்பதற்கு எனக்கு கோபிக்க முடியாது. என்றால் நீங்களும் இறைப்பணி செய்கிறீர்கள், நானும் இறைப்பணி செய்கிறேன். கடவுள் உங்களையும் தேர்ந்தெடுத்துக்கிறார், என்னையும் தேர்ந்தெடுத்துக்கிறார். உங்களில் ஒரு குறை இருக்குமாக இருந்தால் கடவுள் உங்களை எடுத்துருவார். அவர் கடவுள் உங்களை பார்த்துக் கொள்வார், உங்களுடைய குறையை. ஆகவே உங்களிலே ஒரு குறை உண்டு அப்படின்ட்டு நான் அதிலே தலையிட வருவேனாக இருந்தால் அது கடவுளுடைய வேலை. அந்த வேலைக்கு நாம் போயிடக்கூடாது. சரியோ? எப்பொழுதுமே இந்த கட்சி சேர்வதிலே நாம் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும். அதாவது முதல்ல சாத்தான் லூசிபர் சாத்தானாக மாறி கீழே விழும் பொழுது தன்னோடு சேர்த்து பல தூதர்களையும் இழுத்து கொண்டுதான் விழுந்தான் என்று பார்க்கிறோம். கட்சி சேரும் பொழுது எங்களுக்கு ஏற்படுகிற பெரிய ஆபத்து என்னவென்றால், அவர் சேர்க்கிறவர் விழுகிறவரோடு அவரோடு சேர்ந்து இன்னும் 10 பேர் விழுந்து விடுவார்கள். சரி, அவர்களால் எழும்ப முடியாது, அவரோடு சேர்ந்து எல்லாரும் விழுந்து விடுவார்கள். அதனாலே நாம் ஒருபோதும் கட்சி சேரக்கூடாது. ஒருவர் பரவாயில்ல, நாங்கள் அவர்களுக்காக செவிப்போம், அல்லது நான் உங்களுக்காக செவிக்கிறேன், சரி, அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுக்குள்ள போய் நாம் சேருவோமாக இருந்தால் அது நமக்கு ஆபத்து. என்றால் நாம் ஒருவருக்காக செபிக்கலாம், அவ்வளவுதான் நாம் செய்யலாம். கடவுள் தான் அவர்களை பார்த்துக் கொள்ளலாம். நாங்கள் ஜட்ஜ் பண்ண முடியாது, இது சரியா பிள்ளையா, அவர் நினைக்கிறது சரியா, அவர் சொல்றது சரியா, அவர் செய்கிறது சரியா, அதெல்லாம் கடவுள் பார்த்துக் கொள்வார். எங்களுக்கு கொடுத்த பணியை மகிழ்ச்சியாக செய்வது, இன்னொருவருக்காக செய்வது. வெரி குட். அப்ப கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்ததாக கருதுங்கள். தெரியும்? எங்களை விட மற்றவர்களை உயர்ந்ததாக கருத வேண்டுமா? இவர்கள் கடவுளால் தெரிந்து கடவுளுடைய பாத்திரம் இவர்கள், அப்படி என்று எங்களுடைய எல்லாரை குறித்தும் அந்த எண்ணம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். எல்லாரும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதுக்கு பின்பு நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். அதுக்கு மிக முக்கியமான ஒன்று. மற்றவருடைய விடயங்களிலே நாங்கள் அக்கறையாக இருக்க வேண்டுமா? அதுதான் என்னவாம், கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். அப்ப இயேசுவுக்கு என்ன மனநிலை இருந்ததான் பாருங்கள். மற்றவர்கள் மேலேதான் அவருக்கு உயர்வான எண்ணம் இருந்தது, மற்றவர்கள் மேலதான் அவருக்கு அக்கறை இருந்தது. அந்த மனநிலையை நமக்குள் கொண்டு வருவது என்பது மிக முக்கியமான ஒன்று. படக்கென்று அது வந்து விடாது. சரியோ? அது எங்களுடைய சுபத்தினால், இது போன்ற படிப்பினைகளால், எங்களுடைய அர்ப்பணிப்பினால், இறைப்பணியை செய்வதனால், இறைப்பணியை செய்யும் பொழுது நமக்கு நிறைய கல்லறிகள் வருவதனால், மற்றவர்கள் இல்லாது பொல்லாது சொல்வதனால், நமக்கு சில கஷ்டங்கள் வருவதனால், இதன் வழியாக தான் கிறிஸ்துவுக்குள் இருந்த மனநிலை எங்களுக்கும் வருவதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கிறது. வெரி குட். ஓகே, சோ 2வது பார்க்கலாம். சிறந்த சீடத்துவம் என்பது ஆலோசனை மட்டும் கொடுப்பதல்ல, அவர்களோடு பயணிப்பதாகும். சரியோ? இந்த ஆலோசனையை கொடுக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அது ஈஸியான வேலை. இந்த கிறிஸ்தவத்துல எங்க போனாலும் அதுதான் பார்க்கலாம். ஆலோசனை கொடுக்கறது போகோண்டு எல்லாருக்கும் நிறைய அட்வைஸ் எங்களால சொல்லக்கூடியதா இருக்குது. ஆனா அது எங்களிடத்துல இருக்குதா, எங்களோட வீட்டுக்குள்ள இருக்குதா என்றது மிக முக்கியமான ஒன்று. சரியோ? அதுக்காக ஆலோசனை கொடுக்க கூடாது என்ற அர்த்தம் இல்லை. நாம் கொடுக்கும் பொழுது நான் எப்பொழுதுமே சொல்றது, நான் என்ன அனுபவிக்கிறேனோ, என்ன வாழுகிறேனோ அதை நான் ஆலோசனையாக கொடுக்கலாம் என்றால் அது வெரி குட். நான் வாழாததை, நான் அனுபவிக்காததை நான் ஆலோசனையாக கொடுப்பேனாக இருந்தால் மற்றவர்கள் அதுக்கு பின்பு என்னை பார்த்து சிரிக்கிறதாக மாறிவிடும். என்ன இவர்கள் இப்படி சொன்னார்கள், ஆனால் இவர்கள்ட்ட அது ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி வந்துடும். சரியோ? அப்ப சிறந்த சீடத்துவம் ஆலோசனை மட்டும் கொடுப்பதல்ல, அவர்களோடு பயணிப்பதாகும். சரியோ? அவர்களோடு நாம் பயணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆலோசனை கொடுப்பது மிக இலகுவானது, ஆனால் நாம் அவர்களோடு பயணிப்பதென்றால் அவர்களை விளங்கிக் கொள்வது, புரிந்து கொள்வது, அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு பதிலாக அவர்களை எவ்வாறு உருவாக்குவது மிக முக்கியம். 1 தெசலோனிக்கர் எடுத்துக்கொள்வோம். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தை.
அதுக்கு பின்னாலே பார்த்தீர்கள் இருக்குது பாருங்கள். ஒரு செகண்ட் பக்கத்தை சொல்லிட்டு வாசிங்க, அப்ப எல்லாரும் எடுக்கலாம். பக்கம் 383. சரி, நில்லுங்க. அப்படியா புதிய ஏற்பாடு 383 எடுங்கள். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம். சரி, ராஜி வாசிங்கோ 8வது இறை வார்த்தை. இவ்வாறு உங்கள் மீது ஏக்கமுள்ளவர்களாய் கடவுளுடைய நற்செய்தியை மட்டுமன்றி எங்களையே உங்களுக்கு கொடுத்துவிட ஆவலாய் இருந்தோம். ஏனெனில் நீங்கள் எங்கள் அன்புக்குரியவர்கள் ஆகிவிட்டீர்கள். வெரி குட், தேங்க்யூ. சோ அப்ப தூய பவுல் என்ன சொல்றார் என்றால் பாருங்கள், உங்களுக்கு நாங்கள் நற்செய்தியை மட்டும் கொடுக்கவில்லை, எங்களையே நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். சரியோ, அதை நாங்கள் விருப்பத்தோடு செய்தோம் அப்படின்னுட்டு தூய பவுல் வந்து தெசலோனிக்க மக்கள் கிறிஸ்தவர்களுக்கு, அந்த திருச்சபை மக்களுக்கு பவுல் சொல்லுகிறார், நான் வந்து உங்களுக்கு வெறும் நற்செய்தியை மட்டும் கொடுக்கவில்லை, எங்களையே நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம், நாங்கள் உங்களுக்காக நிறைய பாடுபட்டோம், அதை மகிழ்ச்சியோடு நாங்கள் செய்தோம் என்று. சரியோ, அதனால இந்த நற்செய்தி பணியிலே எங்களை கொடுப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நாம் பாடலாம், செபிக்கலாம், போதிக்கலாம், எல்லாமே வெரி குட், நல்லந்தான். ஆனால் அதெல்லாமே வந்து நாங்கள் வார்த்தையால் செய்கிற ஒன்று. செயல் வழியாக எங்களை நாங்கள் கொடுப்பது என்பது நாங்கள் கற்று வளர வேண்டிய ஒன்று. அதை நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், கூட்டத்திலே நீங்கள் எல்லாருக்கும் மற்றவர்களுக்கு எவ்வளவு உங்களுக்கு பணி செய்ய முடியுமோ நீங்கள் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு டீ எடுத்து கொடுப்பது, கதிரையை போட்டு விடுவது, அவர்களோடு கதைப்பது, செபிப்பது, அவர்களுக்கு உதவி செய்வது, அவர்களுக்கு கை கொடுத்து விடுவது, சாமான்கள் தூக்கி கொடுப்பது. ஸோ இதெல்லாமே பார்த்தீர்கள் என்றால் எங்களிடத்திலே இருக்க வேண்டிய முக்கியமான ஒன்று. அதுதான் தூய பவுல் சொல்றார், நாங்கள் போதிக்கவில்லை, எங்களை தந்திருக்கிறோம். அதுக்கு பின் பாருங்கள், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தை எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 6:2. எடுத்து வாசியுங்கள். ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள், இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். சரியோ, கலாத்தியர் 6:2. ஸோ அந்த அடிப்படையில நாங்கள் வந்து பாருங்க, இப்ப சங்கிலி தொடர் சபம் செய்கிறோம், மற்றவர்களுக்காக நாங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி அதிலே வந்திருந்து செபிக்கிறோம். வெரி குட், நல்ல ஒரு விடயம். சரியோ, என்ற வெறும் நாம் கூட்டத்துக்கு வந்து போகிறவர்களாக மட்டுமல்ல, நாங்கள் இது போன்ற பணிகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்ப புது வாழ்வை பொறுத்தவரையிலே எங்களுடைய சமூக பணி என்ன என்று கேட்டிருந்தால், சமூக பணியே புதுவாழை பொறுத்தவரை சமூக பணி வந்து அவர்களுக்கு நாங்கள் சாப்பாடு சமைத்து கொடுக்கிறதோ, அல்லது வந்து வீடு கிளீன் பண்ணி கொடுக்கிறதோ, அல்லது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதோ, அதை எல்லாத்தையும் தாண்டி அதற்கு மேலாக வந்து மற்றவர்களுக்காக செபிப்பது, மற்றவர்கள் வீட்டில் போய் சுக வழிபாடு செய்வது, அவர்களுக்கு ஆன்மீகத்திலே வளர்வதற்கு ஊந்துதலாக இருப்பது என்ற அது எங்களுடைய புதுவாழ்வினுடைய ஒரு அழைப்பு. அது ஒரு முக்கியமான ஒன்று. அது எல்லாராலையும் செய்ய முடியாது. இப்ப பங்குகளிலே பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் வந்து ஃபுட் கலெக்ட் பண்ணி கொண்டே கொடுப்பார்கள், காசு கலெக்ட் பண்ணி கொண்டே இன்னொரு வேலையில் கொடுப்பார்கள், அல்லது ஒரு இடத்திலே வீடு கட்டி கொடுக்கிறார்கள். அது வந்து மனித உடலால் எல்லாராலும் செய்யக்கூடிய ஒன்று. ஆனால் ஒருவர் சுகையினமா இருக்கிற அவருக்காக போய் செபிப்பது, ஒரு வீட்டிலே சுக வழிபாடு கேட்கிற அவர்களுக்காக போய் செபிப்பது, மற்றது நாங்கள் தனிப்பட்ட முறையில் உபவாசம் பண்ணி மற்றவர்களுக்காக செபிப்பது, இது வந்து எல்லாராலையும் செய்ய முடியாது. இது வந்து ஒரு உயர்ந்த பணி, இது ஒரு ஆன்மீக பணி. இதுதான் இந்த பணியை இயேசு சீடர்களிடத்திலே கொடுத்திருந்தார். சரியோ, சீடர்கள் கொடுக்கப்பட்ட பணியிலே அவர்கள் போய் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினதோ அல்லது அது கட்டி இது கட்டி சமூக பணி செய்தது இல்லை. அவர்கள் வந்து நற்செய்தி அறிவித்தார்கள். அதான் அவருடைய முக்கியமான ஒன்றாக இருந்தது. சரியோ, அதுக்கு பின்பு திருச்சபை வளர்ந்து வரும் பொழுது தன்னை வளர்த்து கொள்வதற்காக அது பல சமூக பணிகளை உருவாக்கி இருக்கிறது திருச்சபை. அது வேற விடயம். ஆனால் அது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு தான். ஆனால் புதுவாழை பொறுத்தவரையிலே கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு வந்து எல்லாருக்கும் இதை இயலாது இது செய்வதற்கு. கடவுள் எங்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார். ஒரு வீட்டிலே போய் பாருங்கள், நீங்கள் போய் ஒரு வீட்டிலே போய் செவித்து பாருங்கள், அந்த வீட்டுக்குள்ளே கடவுளுடைய வல்லமை வருகிறது. அந்த வீட்டுக்குள்ளே இருந்த இருளின் வல்லமையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை வருகிறது, ஒரு சமாதானம் கிடைக்கிறது. எத்தனையோ ஆண்டுகளாக அந்த வீட்டுக்குள்ளே இருந்த பிரச்சனையிலிருந்து அவர்களுக்கு முடிவு வருகிறது. இது பணத்தினால் வருகிறது அல்ல, இது சாப்பாடு கொடுக்கறதுனால் மருந்து கொடுக்கறதுனால் வருகிறது அல்ல. இது நானும் நீங்களும் போய் அந்த வீட்டுக்காக ஜெபிக்கிறதுனால் கிடைக்கிற ஒரு விடயம். இது ஒரு பெரிய விடுதலை கொடுக்கின்ற ஒன்று. சரியோ, சோ அப்ப இதுல நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் பாருங்கள், நாங்கள் வந்து மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ள கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். இதுதான் கிறிஸ்துவனுடைய ஒரு சட்டமாக இருக்கிறது. சரி, இதையும் பார்க்கலாம். கடைசி எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப கருத்தாயிரும் போமாக. சிலர் வழக்கமாகவே நம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை,
நாம் அவ்வாறு செய்கலாகாது. ம்ஹும். ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக. இறுதி நாள் நெருங்கி வருகிறதை காண்கின்றோம். எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டுவோம். சரியோ. சோ இதிலே கூட என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். அன்பு செலுத்த நற்செயல்கள் புரிய ஒருவரை தூண்டி எழுப்ப கருத்தா இருப்போமாக. சரியோ. சோ இதெல்லாமே அன்பு செய்வது, நற்செய்தி அளிப்பது, இன்னொருவரை உயர்த்தி விடுவது. சிலர் வழக்கமாக சபை கூட்டங்கள் கலந்து கொள்வதில்லை. நாம் அவ்வாறு செய்யலாகாது. சில இப்ப இந்த இது வந்துட்டு தான் ஆன்லைன்ல இருக்குன்னா, அதே மாதிரி ஒரு காலத்துல அப்படி இருந்துட்டு, அந்த காலத்துல அப்ப வீட்டில இருந்தே நாங்க பார்த்தா போதும் அப்படின்ட்டு இப்போ மக்கள் இருக்கிறது போல ஒரு காலம் மக்கள் இருந்தார்கள். அப்ப இதுல என்ன சொல்லப்படுகிறது என்றால், சபை கூட்டங்கள் கலந்து கொள்வதில்லை, நாம் அவ்வாறு செய்யலாகாது. ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கம் ஊட்டுவோமாக. அப்ப நாம் எல்லாரும் ஒன்றாய் வர வேண்டுமாம். ஒன்றாய் வந்து ஒருவருக்கு ஊக்கமூட்டி இறுதி நாள் நெருங்கி வருகிறதை காண்கிறோம். எனவே இன்னும் அதிகமாக ஊக்கமூட்டுவோம். அப்ப யூனோ, சோ தட்ஸ் a very good ministry. நாம் எல்லாரும் ஒன்றாக வந்து ஒன்றாக எல்லாருக்காகவும் செபித்து, அதுக்கு பின்பு ஒருவரை ஊக்கமூட்டி, உங்களுக்காக நாங்க செபிக்கிறோம் அப்படி என்று சொல்றது, உங்களுக்கு நேரம் என்று அடுத்த முறை வாங்க, நாங்க உங்களுக்காக செபிப்போம், உங்கள் குடும்பத்துக்காக நாங்க செபிக்கிறோம், யூனோ நாங்க உங்களோட இருக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றது வெரி நைஸ். அது வந்து கடவுள் விருப்பமான ஒன்று கடவுளுக்கு. அதை கடவுள் எங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். வந்தோமாம் போனோமாம் அப்படி அல்ல. கொஞ்ச நேரம் மக்களுக்காக நேரத்தை கொடுப்பது பெரிய ஆசீர்வாதமான ஒன்றாக இருக்கு. ஆகவே இந்த 2 விடயத்தை நாம் இன்றைய பார்த்திருக்கிறோம். சிறந்த சீடத்துவத்துக்கு வந்து எங்களுக்கு மிக முக்கியமான 2 விடயங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். சரி, இப்ப இது உங்களுடைய நேரம். உங்களுடைய நேரத்துல நீங்க வந்து இப்ப இன்றைக்கு வந்து இதுல வந்து நிறைய விடயம் பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது, அல்லது உங்களுக்கு வெரி குட், இன்றைக்கு எனக்கு இது முக்கியமா தெரியுது பிரதர் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் எதுவாக இருக்கலாம். அதை நீங்கள் இப்பொழுது விருப்பமா இருந்தால் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் நீர்தாம் எங்கள் எல்லோரையும் உம்முடைய சீடர்களாக, சீடத்துவ பணிக்காக தெரிந்தெடுத்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இயேசுவே, நீர் உம்முடைய சீடர்களுக்கு வாக்கு கொடுத்தீர், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்தெடுத்தேன் என்று. ஆகவே ஆண்டவரே, இந்த நற்செய்தி பணியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தேர்ந்தெடுத்து இருக்கின்றீர். உம்முடைய பணிக்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றீர். உம்முடைய இறை அரசை கட்டுவதற்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றீர். ஆண்டவரே, நீர் தெரிந்தெடுத்த ஒவ்வொருவருக்கும் நீர் ஒரு சிறப்பான ஒரு அழைப்பை கொடுத்து நீர் தெரிந்தெடுத்திருக்கின்றீர். ஆகவே இந்த நேரத்திலே அவைகள் எல்லாத்துக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இதில் இணைந்திருக்கிறவர்கள், இன்னும் எங்களுடைய புதுவாழ்வு சுவழிபாட்டிலே பணி செய்து கொண்டிருக்கிற, வந்து பங்கு பெறுகிற எல்லாருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் உமக்கு உகந்த பாத்திரமாக தேர்ந்தெடுத்திருக்கின்றீர். எல்லோரையும் ஆண்டவரே நீர் உம்முடைய பணியாளர்களாக தேர்ந்தெடுத்திருக்கின்றீர். உமக்கே நன்றி. இந்த நேரத்தில் எங்கள் எல்லாரையும் மீண்டும் உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் இந்த நாளிலே கேட்டது போல இந்த சிறந்த சீடத்துவ பண்புகளை நாங்கள் கேட்ட போது அது எங்களுக்குள் உருவாகுவதற்காக நாங்கள் மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களை உயரத்துக்கு அழைத்து செல்லுகிறவர்களாக இருக்க எங்களை நீர் ஆசீர்வதித்தருளும். நாங்களும் உயரத்தை நோக்கி நடந்து வருகிறவர்களாக இருக்க எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் நாளுக்கு நாள் கற்றுக்கொள்கிற மனநிலை எங்களுக்கு தாரும். புதிய விடயங்களை கற்றுக்கொள்ள எங்களை ஆசீர்வதியும். இறை வார்த்தையை படிக்கும் பொழுது அதிலிருந்து புதிய வெளிப்பாடுகள் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நாளுக்கு நாள் நாங்கள் செப வாழ்க்கையிலே வளர்ந்து வர எங்களுக்கு உதவி செய்யும். அதுபோல ஆண்டவரே, பணியிலே நாங்கள் வளர்ந்து வர எங்களுக்கு உதவி செய்யும். அதே நாங்கள் மற்றவர்களையும் அந்த பணியிலே உருவாக்கி கொண்டு வந்து மற்றவர்களை இன்னும் நாங்கள் சீடர்களாக உருவாக்குகிற வல்லமை எங்களுக்கு நீர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த ஆண்டுக்குள்ளே நாங்கள் பலரை சீடர்களாக உருவாக்க எங்களை நீர் அபிஷேகம் பண்ணும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நாங்கள் சிறந்த சீடத்துவத்தை பார்க்கும் பொழுது ஆலோசனை மட்டும் கொடுப்பதல்ல, அவர்களோடு பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் கற்றிருக்கின்றோமே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் அதிகமாக பேசுகிறவர்களாக இல்லாமல் அதிகமாக செயல்படுகிறவர்களாக இருக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் வார்த்தைகளை கொடுத்து அவர்களுக்கு நாங்கள் ஆலோசனை மட்டும் கொடுக்கிறவர்களாக இல்லாமல் எங்கள் உடலாலும் எங்கள் சுபத்தாலும் மற்றும் எங்களுடைய உதவிகளினாலும் நாங்கள் மற்றவர்களை உருவாக்க எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களை நாங்கள் உயர்த்தாமல் மற்றவர்களை உயர்த்தி பார்க்க எங்களை நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய பாடுகள், எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய நோவுகள் என்று நாங்கள் உயர்த்தி வைக்காமல் மற்றவருடைய பாடுகள், மற்றவருடைய நோவுகள், மற்றவருடைய கஷ்டங்கள் என்று உணர்ந்து அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கவும், அவர்களுக்காக நாங்கள் நேரங்களை ஒதுக்கி உதவி செய்யவும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாம் இந்த நேரத்தில் எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவருடைய அருக்கிற இந்த நேரத்தில் இவர்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதாக, இந்த பணியிலே இவர்களை ஆசீர்வதிப்பதாக.
பரிசுத்த ஆவியானவரே, இவர்கள் எல்லாரையும் நீரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வல்லமை மிக்க பிரசன்னத்தினால் ஆட்கொண்டு சிறந்த சீடத்துவ பண்பிலே உருவாக்கி வருவீராக. இந்த நற்செய்தி பணியிலே இன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கிற நாம் எல்லோரும் எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்க ஆண்டு ஆசீர்வதியும். எங்கள் பிரகாசத்திலே மற்றவர்களையும் நாங்கள் பிரகாசிக்க வைக்க நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீர் தருகிற ஆசீர்வாதத்தை, விடுதலையை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே.